இன்றைக்கி இந்த நவர மீனை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறேன். கையில் சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுட்ருக்கேனே, அது என்னென்னு பார்க்குறீங்களா? இதாங்க வடகம். வடகம்னா என்னன்னு இப்போ பாதி பேருக்கு தெரியறதே கிடையாது. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் இந்த வடகத்தில் வீட்டிலையே செஞ்சு வைப்பாங்க. வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும்போதெல்லாம் இதை வீட்டிலே ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் ரெடிமேட் கடையிலே கிடைக்குது. இது இந்த வடகத்தை யூஸ் பண்ணி தான் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணின்னு வந்துடலாம் வாங்க. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனெல்லாம் அலசி க்ளீன் பண்ணி வச்சுட்டோங்க. இந்த டைமில் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாய் வச்சு வெங்காயம்லாம் வதக்கணும். அதுக்கு ஒரு 5 வெங்காயம் ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 50 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு அதில் கொஞ்சமாக வதக்கிட வேண்டியது தான். வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு உரலில் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த பேஸ்ட்டு தான் நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ண போகிறோம். குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது மூணுத்தையுமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் தான் இப்போ இதை உரலில் போட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைக்க போகிறோம். இது மறுபடியும் வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் போட்டு வதக்கிற டைமில் தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் மீன் குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் போட போகிறோன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிறதுலாம் மசாலாக்காக தாங்க. குழம்புக்கு இன்னும் நான் ரெடி பண்ணவே இல்லை. இப்போ தான் குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் அதில் தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் போடுறேன்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த டைமில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு ஸ்பூன் வடகம், நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, அந்த வடகமும் அது கூட சேர்த்து தாளிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டெல்லாம் போட்டு வதக்கலாம். கடுகு, வெந்தயம்,
அதுக்கப்புறம் அந்த வடகம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு நல்லா வதங்கட்டும். இது இந்த டைமில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நான் ஒரு 6 பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவும் அந்த வெங்காயம் கூட போட்டு நல்லா வதக்கலாம். அது இல்லாமல் ஒரு 5 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதை அம்மியில் அரைச்சிட்டு வந்துடலாம், இல்லை உரலில் கூட நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்து அது கூட மிக்ஸ் பண்ணணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் அதை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே இப்போ உரலில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் அது கூட நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் உப்பு சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டேன். காரத்துக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் அதில் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் அதிகமாக மிளகாத்தூள் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். உப்பு தேவைக்கு போட்டிருக்கேன், பத்தலைன்னா நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அது கூட சேர்த்துருக்கேன் இல்லையா, வெங்காயம் தக்காளி கூட வதங்கிட்டு இருக்கும்போது. இப்போ அது எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்குச்சுன்னா அந்த பச்சை வாடை போயிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 டம்ளர் தண்ணி அது கூட ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதி வர டைமுக்கு ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மிளகாத்தூள் நல்லா கொதி வரட்டும். அந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைச்ச புளி கரைச்சலை அந்த குழம்புல சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தான் மீன் சேர்க்க போகிறோம்.
குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இந்த டைமில் தான் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தாலும் கூடுதலாக சேர்த்துக்க முடியும். ஏன்னா குழம்பு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. அது மாதிரி உப்பு கம்மியாக இருந்தாலும் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா இந்த டைமில் ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலை இந்த கொதிக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்காக ஆகிற டைமில் நம்ம மீன் அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை அதோட சேர்த்துட வேண்டியதாங்க. மீன் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப கொதிக்க வேணாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த மீனெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் குழம்பெல்லாம் நல்லா திக்காக ஒரு டைமில் தான் நம்ம அலசி வச்சுருக்க அந்த மீன் அதில் சேர்த்துக்கணும். மீன் குழம்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சுன்னா கடைசியாக கொத்தமல்லியை மட்டும் பொடியாக நறுக்கி அது மேலே தூவிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த டைமில் நம்ம புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்ச புளி கரைச்சலை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா தான் மீன் சேர்க்க முடியும். இப்போ புளியை ஊற்றிக்குவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. நல்லா கொதிச்ச உடனே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. மீன் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அந்த குழம்பு மேலே தூவிக்கலாம். சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.